மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் செயல்பாட்டுக்கு வந்துட்டுங்க. ஓகே. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி உள்ள பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, எத்தனை கடை வந்திருக்கு, எந்தெந்த பஸ் நிற்கலாம், அதெல்லாம் பார்த்து சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வாங்க உள்ளே போய் அனைத்து டீட்டெயிலிங் கலெக்ட் பண்ணுறோம். இல்லை நீங்களே இந்த ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் பார்த்துடலாம். எத்தனை பஸ்ஸு நிற்கலாம், புறநகர் பேருந்து எப்படி இருக்குது, தொலைதூர பேருந்து, எல்லாத்துக்கும் செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. எல்லா ஃபுல் டீட்டெயிலோட இதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மெயின் ரோட்லேருந்து போனால் போகும்போது இப்படி தாங்க இருக்கும். 2 பக்கமும் 4 வழி சாலை போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப பார்க்க அழகாக ரோடை 2 பக்கமும் பூச்செடி வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸை. இதுதான் முகப்பு. மயிலாடுதுறை நகராட்சி புதிய பேருந்து நிலையம் தான் பேர் வச்சுருக்காங்க. ஒன்றும் 2 பக்கமும் ரொம்ப இடத்துக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இடம் விட்டு ரொம்ப அகலமாக வச்சுருக்காங்க. போனோன்னே லெஃப்டில் வந்து கட்டண கழிப்பறை, இந்தாண்ட லோக்கல் பஸ்லாம் நிற்கலாம் போல், அதுக்கு கொஞ்சம் வராண்டா விட்ருக்காங்க. பொதுவாகவே இதேமாரியே 4 வராண்டா ட்ரக்காக பிரித்து நம்ம நல்லா பிரம்மாண்டமாகவே இடம் ஒதுக்கி செஞ்சு கட்டியிருக்காங்க. ஒரு வராண்டாவிலையும் ஒரு பஸ். எப்படின்னா புறநகர் பேருந்து நிலையம் பேருந்துகள், தொலைதூர பேருந்துகள், லோக்கல், அந்தமாரி பிரித்து சிதம்பரம் பஸ்ஸு, திருவாரூர் பஸ்ஸு, கும்பகோணம் பஸ்ஸு, இந்த மாதிரிலாம் வரணும். லாங்காக போகிறதுக்கு நாகர்கோவில், கோயம்புத்தூர், பெங்களூர், இந்தமாரிலாம் ஒரு தனியாக ஒரு ட்ராக் வராண்டா நல்லா பெருசாகவே கட்டியிருக்காங்க. இந்த வரைக்கும் பாருங்கள், இதெல்லாம் வந்து மதுரை, நாகர்கோவில், பெங்களூர், இந்தமாரி லாங் தொலைதூர பஸ்ஸுக்கு லாங் பஸ்ஸுக்கெலாம் வந்து தனியாக கடைசியில் வச்சுருக்காங்க அந்த ட்ராக்கை. கிட்டத்தட்ட ஒரு இது வந்து தொலைதூர பேருந்துகள் நிற்கிற மாரி. ஈரோடு, பெங்களூர், கோயம்புத்தூர், நாகர்கோவில், இந்த மாரி பஸ்ஸெல்லாம் நிற்கும் அந்த கடைசியில் போர்டு போட்டு அழகாக வச்சுப்பாங்க. ஒரு 40 கடைக்கு மேலே தாங்க இருக்கும். தொடர்ந்தா பெரிய கடத்தராகவே மாறிடும் போல், அந்த அளவுக்கு 40 கடைக்கு மேலேயும் ஹோட்டல் உள்ளேயே உணவகம்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஹால் ஒன்று வச்சுருக்காங்க. அது அநேகமாக ஹோட்டல், யாராவது ப்ரைவேட் ஹோட்டல் திறக்கிறாங்களா, அது திறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அநேகமாக புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு செப்பரேட்டாக பஸ்ஸு வர இருக்கும் போல். பாருங்கள் கடையெல்லாம். அதேமாரியே